எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பக்தி என்பதும் தேக அபிமானம் தான். பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வாணியில இப்படிதான் சொல்றாரு, பக்தி கூட தேக அபிமானம் தான் சொல்றாரு. அப்போ அதை பத்தி ஞான சிந்தனை செய்தேன். எனக்கு வந்த பாயிண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, தேக அபிமானம்னா ஒருத்தரை உடலாக பார்க்கறது. ஓகே, ஆத்ம அபிமானினா நான் ஒரு ஆத்மா, அடுத்தவங்களையும் ஆத்மான்ற ஒரு புரிதலோடு அவங்கள பார்க்கறது. இதுதான் ஆத்ம அபிமானத்துக்கும் தேக அபிமானத்துக்குள்ள வித்தியாசம். பரமாத்மா ஏன் பக்தியை கூட தேக அபிமானம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, பக்தியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய கடவுள் வச்சுருக்கோம். ஹிந்துக்களில் எக்ஸ்பெஷலி சிவனை சிவலிங்கமாக கும்பிட்றோம், இல்லாட்டி கழுத்தில் பாம்பு இருக்கிற சங்கரன்ற ரூபத்தில் கும்பிட்றோம். பெருமாள் திருப்பதிலாம் போனீங்களா, அந்த பெருமாள் நினைச்சு பார்க்கும்போது அந்த உங்களுக்கு உருவம் அந்த இது கரெக்டாக தெரிஞ்சிருது. முருகர் ரொம்ப அழகாக இருப்பார், பிள்ளையார், அப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எப்படி கும்பிட்றீங்க, ஒரு உருவம் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒரு உருவம் இருக்குது, ராமருக்கு ஒரு உருவம் இருக்குது. அந்த சிலைகளாக வடித்து அந்த சிலைகளை பார்க்கும்போது எனக்கு இந்த சாமி அந்த சாமி கனெக்ட் பண்ண முடியுது. அப்போது ஒரு உடலாக பாவிச்சு நீங்க எது பக்தி பண்ணாலும் அது தேக அபிமானம் தான் அப்படின்னு பரமாத்மா சொல்றார். ஓகேவா? ஸோ பக்தியிலேயே ஒழுங்கா பக்தி பண்றவங்க யாருன்னா இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா அவங்க கடவுளுக்கு உருவம் கொடுக்கறது கிடையாது. அவங்கள பொறுத்தவரை இறைவன் கண்ணுக்கு தெரியாதவர் அப்படின்றாங்க. ஆக்சுவலா கண்ணுக்கு தெரியாத பொருள்னு ஒண்ணு இல்லை. ஆனா இந்த கண்ணுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, அது வேணா சொல்லலாம். அப்படின்னு என்ன, பரமாத்மா ஆத்மா எல்லாம் இருக்கு, ஆனா அது அவ்வளோ சின்னது, இந்த சாதாரண கண்களுக்கு பார்க்க முடியாது. இப்போ வைரஸ் பாக்டீரியா இல்லையானா இருக்கு, அதை நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்துடலாம். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஓ இதுதான் வைரஸ்ன்னு சொல்றாங்களா, இதுதான் பாக்டீரியான்னு சொல்றாங்களா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த சாதாரண கண்களுக்கு அந்த பார்க்கக்கூடிய சக்தி இல்லாதனால பார்க்க முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் ஆத்மாவும் ஒளி புள்ளி, அது அவ்வளோ சின்னது, இந்த கண்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி கிடையாது. நம்ம ஆத்மாவோட என்ன சைஸோ அதுதான் பரமாத்மா, அவரையும் நீங்களும் நானும் பார்க்க முடியாது. என்ன பியூட்டி, வைரஸ் பாக்டீரியாவது மைக்ரோஸ்கோப்ல மாட்டோம், அதாவது பார்த்தா தெரியும். ஆத்மா அதோட சின்னதுன்றதுனால அந்த மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்காதனால நம்மளால ஆத்மாவை பார்க்க முடியாது. ஸோ ஆத்மாவை பார்க்க முடியலன்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு உருவத்தை அமைச்சு நினைக்க ட்ரை பண்றோம். இங்க ராஜயோகத்தில் ரொம்ப கிளியரா தெரியும், ஆத்மா அவர் பரமாத்மா, நம்ம ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதரர்கள், ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதரி, இது எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் தெரியும். ஆனால் ராஜயோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பாபா லைட் அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க, விற்பனைக்கு தராங்க, அதை வாங்கி வச்சுக்க வேண்டியது. இந்த லைட்டை சிவன் நினைச்சு நம்ம இங்கே உட்காந்து ஆத்மான்ற புரிதலோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதில் நிறைய பேர் அந்த லைட்டை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அப்புறம் தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த லைட்டு பரமாத்மா கிடையாது. அந்த லைட்டு எதை குறிக்குதுன்னா சாந்தி தாமம் அப்படின்னு காட்டுது. அங்க இருக்கிற இறைவன் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் இதுதான். பரமாத்மாவே ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் அந்த பாபா லைட்டை தாண்டி சாந்தி தாமத்துக்கு வரதே கிடையாது, பாபா லைட்டையே பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்காங்க, இதுவும் பக்தி தான் அப்படின்ட்டார். கரெக்ட் தானே? ஒரு பொருள் தானே பார்த்துன்னு இருக்கீங்க, உங்க நினைவுனால எங்க போகணும், சாந்தி தாமத்துக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ உங்க பர்ஸ்ல நீங்க உங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் போட்டோ வைக்கிற பழக்கம் இருக்கும். இது நீங்கள் வெளியூரில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய பழக்கம் வச்சுருப்பாங்க மக்கள். டக்குன்னு அவங்க ஞாபகம் எடுத்து பார்ப்பாங்க, பர்ஸ்லேருந்து அப்பா ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ பார்த்த உடனே உங்களுக்கு அப்பாவோட நினைவு வந்துடும், அம்மாவோட நினைவு வந்துடும். அந்த ஃபோட்டோவே வெறிச்சா பார்த்துன்னு இருப்பீங்க, நினைவில் போயிடுவீங்க. கரெக்டாக அப்பா எப்படி நம்மகிட்ட அன்பாக இருந்தாங்க, அம்மா எப்படி இருந்தாங்க, மனைவி எப்படி இருந்தாங்க, குழந்தைங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற நினைவில். இதுதான் கரெக்டான மெத்தடு. நீங்கள் பாபா லைட்டு வச்சுக்கோங்க, நினைவு பண்ணுறீங்க, மேலே போயிடும். அப்போது ஆரம்பத்தில் இந்த மெடிடேஷனுக்கு இந்த கருவிகள்லாம் யூஸ் ஆகுது, அதாவது பாபா லைட்லாம் யூஸ் ஆகுது. அது கடைசியில் அது என்ன ஆகிடணும், ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் இல்லைனாலும் நான் கனெக்ட் பண்ண முடியணும். இது நல்ல எக்ஸாம்பிள் கார் டிரைவிங். காரில் கீர்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், இல்லை அதெல்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் வண்டி ஓட்டுறவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்டியரிங் பிடிச்சிப்பான், நேராக பார்ப்பான், கீர் கரெக்டாக போட்டோமா கீழையும் பார்ப்பான், கீர் போட்டிருக்கோமா அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் கீர் போடுறோமா, செகண்ட் கீர் போடுறோமான்னு பார்த்து போடுவான். ஏன்னா எது ஃபர்ஸ்ட் கீர் எது செகண்ட் கீர் அவனுக்கு பழக்கம் ஆகிற வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் போடுவான். நேரையும் பார்ப்பான், கீழையும் பார்ப்பான், ஸ்டீரிங்கும் பிடிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஒரு வெல்வர்ஸ்டு டிரைவர் ஆனவுடனே கை தானா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போடும். கரெக்டா?
எப்பவுமே 20 வருஷமா வண்டி ஓட்டுறாங்க, ஆனாலும் இப்போ கியர் பார்த்து பார்த்து தாங்க போடுறாங்கன்னா அவருக்கு டிரைவிங்கே தெரிலன்னு அர்த்தம். கரெக்டா? அதே மாதிரி ராஜயோகத்தை ஆரம்பத்தில் நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணலாம். எப்படி? அந்த லைட்டை பார்த்து இவர் இறைவன் அப்படின்னு நினச்சி இது சாந்தி தாமத்துக்கு போகிறேன்னு நினச்சி எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். போக போக நான் 10 வருஷமா இருக்காங்க, 20 வருஷமா இருக்காங்க, இப்போவும் பாபா லைட்டு போட்டால் தாங்க எனக்கு கனெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்கிறது கரெக்ட் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த டிராஃபிக் அந்த இது இருக்குல்ல, கமெண்ட்ரிலாம் கேட்டு பண்ணுறது, ஒரு கமெண்ட்ரியோட மியூசிக் இருக்குல்ல, மெடிடேஷன் மியூசிக் கேட்டு பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணலாம். அது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அந்த பாட்டு அந்த சூழ்நிலைலாம் இருந்தால் தான் எனக்கு மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு உதவிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன், சென்டரில் போய் யோகா ரூமில் போய் உட்காந்தா தான் எனக்கு யோகா வரும், இதெல்லாம் கரெக்டு கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாம் ஓகே தான், அதை கற்றுக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கமெண்ட்ரி கேட்டு பண்ணிக்கலாம், மியூசிக் கேட்டு பண்ணிக்கலாம், பாபா லைட்டு போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையே படாது கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த இது தானாகவே வரணும். ஸோ இது ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து திருக்குறள் மாதிரி திருக்குறள் 1 அடி இது ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டார். பக்தி என்பதும் தேக அபிமானம் தான் அப்படின்னு முடிச்சிட்டார். நம்ம தான் அந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம் என்னன்னு ஆழமாக போய் பார்க்கணும். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், கரெக்ட் இல்லை, நம்ம அப்படி தானே கும்பிட்டுருக்கோம். கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுவையில் இருந்த இயேசுவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, கரெக்டா? அப்போது அவங்க இப்போ எங்கெல்லாம் உருவ வழிபாடு இருக்கோ எல்லாமே என்னது தேக அபிமானம் தான். ஹிந்துக்களாக இருந்தாலும் சரி, வேறு தர்மங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன, நமக்கு கண்ணு தெரியாத ஒரு பொருளை பார்க்க முடியாதனால நமக்கு பார்க்கறதுக்காக ஒரு சில இதெல்லாம் வச்சுருக்கோம். பரமாத்மா சில எக்ஸ்கியூஸ்லாம் சொல்கிறார், உங்களால் வந்து ஆத்மான்ற புரிதல் ரொம்ப நேரம் கனெக்ட் பண்ண முடியா, பக்தியில் சிவலிங்கமாக கூப்பிட்டு அப்படி அந்த நேரத்துக்கு அதை நினச்சிக்கங்கன்றார். அதாவது அந்த நேரத்துக்கு இப்போ ஏதோ சொல்யூஷன் கொடுத்துட்டாரு, நான் இதே நினச்சின்னு உட்காந்து இருக்கேன், அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த ராஜயோகமே நீங்கள் கண்களை திறந்து தான் பண்ணணும், மெடிடேஷனே. ஆனால் நம்ம 63 ஜென்மமாக கண்களை மூடி பண்ணி பழக்கப்பட்டதுனால யோகான்னு உட்காந்து அப்படி கண்ணை மூடிடுவாங்க. ஏன்னா அதுதான் ஆத்மா பழகிருக்கு. திடீர்னு கண்ணை திறந்து பண்ணுனா வரல. இதுவும் கால போக்கில் உங்களுக்கு சரியாயிடணும். அதை கண்ணை திறந்து யோகா பண்ணுறது வரணும். எனக்கு இது வரல, கண்ணு மூடினா தான் வருதுன்னு சொல்லிட்டு அதுதான் கரெக்டுன்னு உட்காந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணி திருத்திக்க முயற்சி பண்ணணும். சரியா? ஸோ பக்தி என்பது தேக அபிமானம் தான் அப்படின்றது நம்ம கிளியர் கட்டாக புரியுது. ஓகே, ஒரு தகவல். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அவ்யக்த வாணியோட MP3 கலெக்ஷன் பண்ணுறோம். இப்போது டாக்டர் லூஹார்லேயோ இல்லாட்டி மதுபன் முரளிலையோ கிட்டத்தட்ட 400 அந்த ரேஞ்சில் தான் MP3 ஃபைல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அவ்யக்த வாணி வந்து 1068 ஃபைல்ஸ் இருக்குது, கரெக்டாக? இப்போ இதோடைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் வந்து MP3யும் PDF ஃபைல்ஸும் கொடுக்குற மாதிரி. அதை எப்படி இருக்குன்னா 1969 ஆரம்பிக்குது, 2017 வரைக்கும் இருக்குது. நம்ம 400 தான் இப்போ போட்டிருக்கோம். அது எப்படின்னா இந்த டேட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த டைட்டில், அந்த வாணியோட டைட்டிலும் கொடுப்போம், பக்கத்தில் வந்து MP3 ஃபைல் கொடுப்போம், அது பக்கத்தில் லிங்க் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து PDF ஃபைலோட லிங்க் கொடுப்போம். இப்போது ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் MP3 ஃபைல்ஸோட லிங்க் தான் நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். PDF வந்து இதில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது, ஆனால் லிங்க் பண்ணலை. நீங்கள் பார்க்க வரும்போது, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கணும். அந்த நம்பிக்கையில் தான் இது நான் போடுறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய சகாத்மாக்கள் ஒரு 10-15 பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இது எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷம் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம், 2017 அதான் கடைசியாக பாப்பா வந்தது, அந்த வருஷத்தை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 5-6 வாணி தான் இருக்குண்ணே, கடைசியிலலாம் அவ்வளோதான் வந்தார். அந்த வருஷத்துக்குள்ள எல்லா கோட்டாவும் ஒரே ஆத்மா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த வருஷம் நாங்கள் முடிச்சிட்டோம்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டு விட்றோம். ஆரம்பத்தில் 1969 பார்த்தீங்கன்னா நிறைய வாணி இருக்கும், 50, 60 எல்லாம் கணக்கு இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து வேறு பண்ணிகிட்டு இருக்கவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய டாஸ்க் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடியும். ஒரு நாளுக்கு ஒன்றுன்னு பண்ணாவே 2 மாதம் ஆகும் அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இப்படி வந்துட்டுருக்கு. ரொம்ப இந்த வருஷ கடைசிக்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு 400 நம்ம அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். ஓகே, நிறைய ஆத்மாக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல வந்து அவ்யக்த வாணி படித்து சொல்கிற மாதிரி ஜூம் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க, நிறைய பேர் நடத்துகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது சேவை. ஆனால் அவ்யக்த வாணின்றது MP3 கிடைக்குதானா? கிடைக்கல. அது ஷார்ட் அண்ட் எப்படி இன்னைக்கு வாணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 minutes 25 minutes ஆடியோவாக கிடைக்குது. ஆனால் அவ்யக்த வாணி எல்லாத்துக்கும் இருக்கானா? இல்லை. இதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இந்த ரிவைஸ்டு டேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்போது அவ்யக்த வாணி படிக்கும்போது மட்டும். அதில் சில குழப்பங்கள் சில பேருக்கு இருக்குது. அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றத இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிறேன்.
அதாவது உங்களுக்கு தெரியும் 1969 2017 வரைக்கும் பரமாத்மா வந்து சொன்னது அவ்யக்தவாணின்னு சொல்றோம். அவ்யக்தம்னு என்னன்னா இந்த பிரம்மா சரீரம் விட்டதுக்கு அப்புறம் அவர் அவ்யக்தம் மாறார். அந்த சூட்சம உடலோட சாந்தி தாமத்தில் இருக்கார். பரமாத்மா 1969 2017 வரை வயசான ஒரு பாட்டி உடல்ல வந்து தான் கிளாஸ் எடுத்தார். அப்படின்னா என்ன பண்ணாரு, வரும்போது பிரம்மாவையும் கூப்பிட்டுப்பாரு, இந்த தாதியோட சரீரத்துல பூர்வத்தின் மத்தியில வந்திருப்பாங்க, அப்படி வந்து கிளாஸ் எடுத்தது தான் அவ்யக்தவாணின்னு சொல்றோம். 2017 நம்ம இப்போ வீடியோ போடுவோம் 2025 கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 8 வருஷமா நம்ம சண்டே படிக்கிற வாணி வந்து 69 2017 வரைக்கும் வந்த வாணி. ஓகே, ஒரு வருஷத்துக்கு நமக்கு 52 சண்டே இருக்கு. இப்போ ஒரு ஈஸி கால்குலேஷன் 50ன்னு வச்சுக்கோங்களேன், 8 வருஷம்னா 400 ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த 400க்கு தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ரிவைஸ்டு டேட்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த சண்டே நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ ஒன்று 1969 2017 ஏதோ ஒரு நாள் பாபா வந்ததை படிப்பாங்க. இன்னைக்கு படிக்கிறதுனால இது அந்த டேட், ஒரிஜினல் டேட் வந்து இது, ரிவைஸ்டு டேட் வந்து இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து 1969 to 2017 எல்லாத்துக்குமே MP3 போடுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வாணி படிப்போம், அந்த ஒரிஜினல் டேட் மட்டும் சொல்லுவோம். ரிவைஸ்டு டேட்ன்றது வந்து மதுமனில் படிக்கும் போது அவங்க ரிவைஸ் டேட்னு ஒன்று வைக்க முடியும். இப்போ இருக்கிற ட்ராமாவில் இனி ஒரு 10-11 வருஷம் தான் இருக்குது 2036க்கு. அதுக்குள்ள ஒரு ரவுண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த அவ்யக்த வாணியை முடிக்க முடியும். அதாவது 69 ஆரம்பிச்சது 2017 வந்து ஒரு ரவுண்டு முடிக்கலாம், இல்லாட்டி 2வது வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் தான் ட்ராமாவில் டைம் இருக்கும்ன்றது என்னோட தாழ்மையான புரிதல். ஸோ இந்த ரிவர்ஸ் டேட் வந்து இப்போ எங்கள் ஆத்மாக்கள் படிக்கிறவங்க கேட்குறது என்னன்னா, திடீர்னு இதுக்கு ஏன் ரிவர்ஸ் டேட் இல்லைன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். 2017 நம்ம 2025 ஆயிருக்கும், 8 வருஷம் தான் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 50 வாரம் அப்படின்னு கணக்கு வச்சா 400 வாணி தான் படிச்சிருக்கோம். இனி 1068 படிக்கணும். இந்த 1068 பாக்கி இருக்க 600-700க்கு வந்து இது இருக்காது, ரிவர்ஸ் டேட்னு ஒன்று இருக்குது. அது ஏன்னா இனிமேல் தான் அவங்க படிக்க போகிறாங்க, அதனால அது இல்லை அப்படின்னு அது விஷயமா படிக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் நான். சரியா? ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த வருஷ கடைசிக்குள்ள நம்ம இந்த சேவை முடிச்சிருவோம் அப்படின்னு நம்புகிறோம். வேற யாருக்காவது இதில் நானும் சேவை பண்ணேன். டெய்லி ஆல்மோஸ்ட் பார்க்குறவங்கலாம் கூப்பிட்டுனே இருக்காங்க, அண்ணா நானும் படிக்கிறேன்னா, பிரதர் நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்களும் இப்போ பாருங்கள், இப்போ வந்து 10-15 பேரும் இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க. எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கலாம். கரெக்டாக? ஸோ உங்கள் பேர்லேயும் ஒரு அவ்யக்தவாணி இருக்கும் அந்த வருஷத்துக்குள்ளது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு வாணி கொடுப்போம், சும்மா படித்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அது நம்ம ஒரு கைட்லைன்ஸ்லாம் வச்சோம், அதுக்கு திருப்தியாக இருக்கும். ஏதோ பண்ணோம், ஏதோ போட்டுட்டோம் அப்படின்னு இல்லாமல் சின்சியர் எஃபர்ட் இதில் போயிருக்குன்னு கேட்குறவங்களுக்கு தெரியணும். சும்மா ஏதோ அப்லோட் பண்ணிட்டாங்கப்பா, ஏதோ கொடுக்குறேன்ற பேரில் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு இல்லாமல் நம்ம எதுவுமே சின்சியராக பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த பெஞ்சை நீங்கள் அது கிளியர் பண்ணணும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நம்ம வாணியெல்லாம் அனுப்புவோம், நீங்கள் அதை படித்து எங்களுக்கு கொடுக்கலாம். சரி, சந்தோஷம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.